திறமையற்ற முதல்வர் ஆட்சி செய்வதால் தமிழகம் மற்ற மாநிலங்களை விட சரிந்து வருகிறது எனவும் தமிழகத்தின் வளர்ச்சி திமுக ஆட்சியில் மங்கி வருகிறது எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் பேசிய புரட்சித் தமிழர் இதனை தெரிவித்தார். இந்திய வரலாறுலேயே எந்த மாநிலத்திலும் ஓராண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து வரலாற்றை படைத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தாங்க. 2011 இருந்து 2021 வரை 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில சுமார் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான சிறப்பான சிகிச்சை அந்த மருத்துவமனை மூலமாக கொடுக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு ஆகுது. ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வர முடிஞ்சதா? திறமை வேணும். திறமை இல்லாத ஒரு அரசாங்கம், திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தினால தமிழ்நாடு இன்றைக்கு மற்ற மாநிலத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய நிலைமை சரிந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது பொருளாதாரம் வளர்ச்சி பெற்றது, கல்வி வளர்ச்சி பெற்றது. இன்றைக்கு விடியா திமுக அரசுல அதையெல்லாம் படிப்படியாக மங்கி வருகிறது.